நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் கடிதத்தை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அனுப்பினார் என்பதற்காகவே அவரை பழிவாங்க வேண்டிய நடவடிக்கையில் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒருமித்த குரலோடு ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், மதுரை உயர்நீதிமன்ற கிளையாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றமாக இருக்கட்டும், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட நீதிமன்ற வாயில்களுக்கு முன்னாடியும் நிறைய வழக்கறிஞர்கள் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்காக போராடுவதை பார்க்க முடிஞ்சு. அதுல அவங்க வைத்த மெயினான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் காக்னிசன்ட் நோட்டீஸ் அப்படின்ற பெயர்ல ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. அதுவே சட்ட விரோதமானது, சட்டத்திற்கு முரணாக இருக்கு. பிரிவு 21 படி அந்த நோட்டீஸ் செல்லவே செல்லாது, முரணானது அப்படின்றப்ப எந்த அடிப்படையில் இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பினார் அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. நோட்டீஸை அனுப்பியதும் செல்லாது, இந்த வழக்கையும் அவர் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்களாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், எவ்வளவு தூரத்திற்கு போராடியும் கூட இந்த வழக்கை நான் விசாரித்தே தீருவேன் அப்படின்ற ரீதியில் இன்றைக்கு மதியம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கை நீதிபதி சுவாமிநாதன் அவர்களும் ராஜசேகர் அவர்களும் இந்த வழக்கை நடத்தினாங்க. இதில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஜரானார். அவருக்கு ஆதரவாக நிறைய வழக்கறிஞர்கள் வந்திருந்ததை பார்க்க முடியுது. எடுத்த எடுப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் தப்னெயில காட்டி இதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து சத்தமாக படிங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை சொல்வதை பார்க்க முடியுது. அது வாஞ்சிநாதன் அவர்கள் படிப்பதற்குள், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் பண்ண சொல்றாரு. அதே போலவே எழுத்துப்பூர்வமாக இவர் மனு தாக்கலும் பண்ணிடுறாரு வாஞ்சிநாதன் அவர்கள். அப்ப அந்த மனு தாக்கல் பண்ணதுல இருந்து நீதிபதி கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு யூடியூப் தப்படியில காட்டி இதை படிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போயிருவோமா, ஸ்பெக்ஸ் வேணா மாத்திடுவோமா, தெரியலையா கண்ணு, சத்தமா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக மோசமாக கண்ணிய குறைவாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் பேசுறாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் கண்ணு தெரியலையோ, மேபி யூ டு பி டேக்கன் டு அரவிந்த் ஹாஸ்பிடல். நீங்க கொடுத்ததான், கவலைப்படாதீங்க. இல்ல களத்தில் இறங்க 10 நீதிபதிகளும் போட்டுருக்காங்க. நேர படிங்க சார். ஸ்பெக்ஸ் மாத்தணுமா, தெரியுதுல கண்ணு, சட்டம் தெரியாத பேரை போட்டுருக்காங்க. சிஜே கவாயிடம் வழக்கு இல்ல, அந்த சைடு படிங்க, இதை பத்தி படிங்க. 26 ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜாதி பாசம்னு போட்டுருக்கீங்க. எந்த அடிப்படையில நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு? ஏற்கனவே கோழை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதே கண்டிப்பாக கண்டனத்திற்குரியது. நீதிமன்ற அவமதிப்பு என்பது வெறும் வக்கீல்களுக்கு பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது, அது நீதிபதிக்கு சேர்த்துதான் அப்படின்ற குரல்கள் எல்லாம் எழுந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை இவர் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுத்துவதை பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நீதிபதி ஒரு பதவியில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? நாளைக்கு ஒரு பொதுமக்கள் ஒரு மனு தாக்கலை பண்ண வர்றான், ஒரு நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு வர்றான் அப்படின்னா அவர்களே இப்படிதான் நீங்க நடத்துவீங்களா? கண்ணு தெரியலையா, படிக்க தெரியாதா, அரவிந்த் கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக பொதுமக்களை இப்படிதான் நீங்க நடத்துவீங்களா? ஏன்னா வழக்கறிஞருக்கே, வாதாடக்கூடிய வழக்கறிஞருக்கே அந்த நிலைமை என்றால் சாமானிய பொதுமக்களை இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த அளவுக்கு நடத்துவார் அப்படின்றது கற்பனை பண்ணி பார்க்க முடியலையே. எந்த அடிப்படையில் நீதிமன்றங்கள் இதை அனுமதிக்குது, எந்த அடிப்படையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதை பார்த்து கொண்டிருக்கிறார், எந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதா இல்லையா? எப்படிங்க இவ்வளவு மோசமாக ஒருவரை பார்த்து பேச முடியும்? நியாயமாக ஒருவரை பார்த்து, அது எல்லா வழக்கறிஞர்களுக்கு முன்னாடியும் ஆன்லைன்ல வீடியோ போய்கிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட அவமானப்படுத்தும் விதமாக பேசினா யாருக்கும் கொந்தளிக்கு வருமாறுவாதா? ஆனா வாஞ்சிநாதன் அவர்கள் அசரவே இல்லைங்க. எந்த சூழ்நிலையிலுமே நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் திட்டமிட்டு வேண்டுமென்றே அவரை ப்ரொவோக் பண்ணி விடுறாரு. ஆனாலும் நீதிமன்றத்துடைய கண்ணியத்தை வாஞ்சிநாதன் அவர்கள் கடைபிடிக்கிறார். எந்த வார்த்தையும் பேசவே இல்லை. மிக மோசமான வார்த்தைகளை அவர் பேசிவிட மாட்டாரா, அதை வைத்து அவரை காரணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீதிபதி சுவாமிநாதன் நினைத்தாரான்னு தெரியல. இங்க நீதிபதி சுவாமிநாதன் தான் கோர்ட்டை அவமதிக்கும் விதமாக கண்ட வார்த்தைகளை பேசுறாரு. ஆனா வாஞ்சிநாதன், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட வாஞ்சிநாதன் கோர்ட்டுடைய கண்ணியத்தை பார்ப்பதை நம்ம அந்த வீடியோலயே பார்க்க முடியுது. தெளிவா சொல்லிட்டாருங்க,
நான் எழுத்துப்பூர்வமா உங்கள்கிட்ட மனு தாக்கல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நோட்டீஸ்ல ப்ரீ காக்னிசன்ட் அப்படின்ற நோட்டீஸ் வந்துச்சு. அதே போல நான் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டதாகவும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. என்னுடைய வழக்கு என்ன நிலையில் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கேட்ட உடனே இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அதை பற்றி கேட்காம, நான் வீடியோ போட்டு காட்டுறேன், ஒட்டுமொத்த பாரம் இதை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பிளே பண்ணுவதை பார்க்க முடியுது. உடனே வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்பது கேள்விக்கு தொடர்பே இல்லாம இருக்கு, அதை எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. அதாவது வீடியோ பார்த்தெல்லாம் என்னால எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாது, அப்படி கேட்பது நியாயம் கிடையாது. நீங்க புதுசா ஏதாவது சொன்னா நான் என்ன பண்றது, ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் மீது தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, நீங்களே இந்த வழக்கை விசாரிக்கலாமா, அது எப்படி உங்களால முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. உடனே நீதிபதியா இருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் அப்படியே மாற்றி பேசுறாருங்க. நேற்று வரைக்கும் நீங்க வந்து விளக்கம் கொடுக்கணும், உங்க நிலைப்பாட்டில் எப்படி இருக்கிறீங்க, நீங்க வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்க அப்படின்லாம் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பிய அதே நீதிபதி சுவாமிநாதன் இப்போ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் வந்து உங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை, நீங்கள் இப்படித்தான் ஏதாவது ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க, 2 வகை அசம்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு நான் சிஜேஐ மீது புகார் கொடுத்தீங்க அப்படின்றக்காக உங்களை நான் விசாரிக்கதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இல்லை. அதே மீது உங்கள் மீது நான் கண்டெம்ட் ஆஃப் வழக்கும் நான் எடுக்கவே இல்லை. நான் வழக்கு எடுத்திருந்தா 2 நாளில் உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல, ஏன் நான் நடவடிக்கை எடுக்கவே இல்லை, அப்போ நான் கண்டெம்ட் ஆஃப் நோட்டீஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறாரு. அதாவது நான் அனுப்புனது காக்னிசன்ட் நோட்டீஸ் தான், கண்டெம்ட் ஆஃப் நோட்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பி பேசுவதை பார்க்க முடிஞ்சு. சரி, அப்ப எதுக்குங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க அளித்த அந்த புகாருக்கு தான் நீதிமன்றம் விளக்கம் கேட்குதுன்றாரு. அதை எப்படி நீங்க கேட்கலாம்? அவர் உங்களுக்கு புகார் அனுப்பினாரா? அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பியிருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதுல தலையிட்டு அதை விசாரிப்பார். அப்போ நீங்க ஆஜராகி உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம், இவர் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பாரு. அப்படிதான் இதை போடுமே தவிர, இடையில நீங்க புகுந்து எப்படி நான் விளக்கம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற போர்வையில் உங்கள் மீதான குற்றச்சாட்டை நீங்களே விளக்கம் கேட்கலாம் அப்படின்ற கேள்வி இங்க எழுதா இல்லையா? நீதிபதி சுவாமிநாதன் அந்த இடத்துல மட்டும் எழுப்பி பேசல, என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு பாத்தீங்கன்னா, 4 வருஷமா நீங்க என் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கீங்க, என் தீர்ப்பின் மீது கண்டிப்பாக நீங்க விமர்சனம் வைங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, நான் உங்க பக்கம் நிக்கிறேன், ஆனா சாதி ரீதியா மத ரீதியாக பார்த்து தான் நான் தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்வதை மட்டும் என்னால் டாலரேட் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் என்ன சொல்றாரு, யூடியூப் தப்னேல யூடியூப் தலைப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்றார். இல்லை கண்டனுக்கு தான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, PS ராமன் அவர் வந்து ஒரு பிராமணர், அதனால தான் நான் வந்துட்டு அவர் நல்லா நடத்துகிறேன், ஆனால் வில்சன் பிராமணர் இல்லை, அதனால அவரை நான் சரியாக நடத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அதை ரிட்டனாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்க, எதுக்கு ரிட்டன், ஒய் ரிட்டன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. உடனே அப்படிதாங்க கேட்க முடியும், ஒரு சார்ஜ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்ன உடனே இதெல்லாம் சார்ஜ் இல்லை, சார்ஜ் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் துணியில் பேசுவதை பார்க்க முடியுது. உடனே இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும், நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, உங்க கூட நிற்கிற உங்களுடைய மக்களுக்கும் உங்களுடைய முன்னாள் நீதிபதிகள் ரிட்டையர்டான நீதிபதிகளுக்கும் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, நாங்க ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்கிறாங்க, ஆனால் என்கிட்ட எப்படி என் கூட ஆதரவா நிற்கிறாங்க, நீங்க எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அதுதான் பார்க்குறமே, ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை பார்க்க முடியுது, அதெல்லாம் பார்க்காதவனா நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவதை பார்க்க முடியுது. உங்களுக்கும் ரூல்ஸ் என்னன்றது கேட்குறீங்களே, அப்போ தலைமை நீதிபதிக்கு ஒரு வழக்கறிஞர் புகார் அனுப்புனார் அப்படின்னா அது நியாயப்படி அந்த புகாரை நீங்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்கலாமே. அதே போல உங்களுடைய வழக்கை நீங்களே விசாரிக்க கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்கு. நோட்டீஸ் அனுப்புவதும் பிரிவு 21 படி சட்டம் முரணானது அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியாம போச்சு, இது ஒரு ரூல்ஸ் தானே. உடனே வாஞ்சிநாதன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க எப்பவுமே உங்களுடைய ஐடியாலஜியில அப்படியே தான் இருப்பீங்க, எங்களுக்கு இது தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே மதியம் 2:15 இந்த வழக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 2:15 இவர் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் பதில் சொல்வீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. எழுத்துப்பூர்வமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனேயே உங்களை எல்லாம் போராளின்னு எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வார்த்தை வர்றாரு இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள். பதில் சொல்ல தயாரா இல்ல, அப்படிதானே? கேள்வி ஏற்கனவே கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். பதில் இல்லைன்றோம் நாங்க உங்களுக்கு. நாங்க சூழ்நிலையில எந்த இதுல என்ன வார்த்தை எப்படி பேசணும் எழுத்துப்பூர்வமா கொடுத்தா நம்ம பதில் சொல்றோம். உங்களெல்லாம் போராளின்னு யார் சொன்னாங்க புரியல, அடைமொழி என்றாட்டி காமெடி பீசஸ் யாரு வராது. அப்ப ஆரம்பத்துல வழக்கு விசாரணை வரும்போதே ப்ரொவோக் பண்ணியுமே அங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நிதானத்தை கடைபிடிச்சாரு. மீண்டும் மதியத்திற்கு மேல இந்த வழக்கு வரும்போதும் ப்ரொவோக் பண்ண பார்த்தாரு. ஆனா மீண்டும் வாஞ்சிநாதன் அவர்கள் ப்ரொவோக் ஆகாம
நிதானமாக நின்றதுனால இங்கே நீதிபதியான சுவாமிநாதன் அவர்கள் தான் நீதிமன்றத்தை அவமதித்து அம்பலப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லுவேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் வந்துட்டு ஆர்டரை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, இவர் என்கிட்ட பதில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரு, டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனவே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு இதை நான் மாத்துறேன், அவங்க விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை அப்படியே மாற்றி வைக்கிறாரு. இதுக்கு எதுக்கு இந்த வழக்கு விசாரணை? ஏற்கனவே தலைமை நீதிபதிக்கு மாற்றுங்க, நீங்கள் விசாரிக்கக்கூடாது, அல்லது வேறு நீதிபதியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாகவே எல்லா வழக்கறிஞர்களும் முன்னாள் நீதிபதிக்கு சொன்னாங்களா இல்லையா? அப்போது இப்போ வந்துட்டு நான் நீதிபதிக்கு மாற்றுறேன், தலைமை நீதிபதிக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் அதையே முன்பே பண்ணலை. எதற்காக இந்த அமர்வை நீங்கள் ஏற்படுத்தி இப்படி இவ்வளவு தூரத்துக்கு விசாரித்து இப்படி வீடியோவை காட்டி இவ்வளவு கேள்விகளை நீங்கள் கேட்கணும்? அவர் ஈஸியாக எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் பண்ணால் அந்தலேருந்து நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும். ஆனால் அதை கேட்காம புதுசாக வீடியோவை காட்டி தப்னீலை காட்டி அதெல்லாம் வாசி சொல்வதன் மூலமாக உங்களுடைய நோக்கம் இங்கே அம்பலப்பட்டு போச்சு. என்ன நோக்கம்? வாஞ்சிநாதன் அவர்களை நம்மளால் விசாரிக்க முடியாது, அப்போ நமக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பை காட்டி நம்ம மீது ஒரு புகாரை கொடுத்ததை உச்சநீதிமன்றத்துடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த நியூஸ் மீடியாக்களும் அதுதான் பேசுது, ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அதுதான் பேசுகிறாங்க. நம்மளுடைய சாயம் விழுத்துருச்சோ அப்படின்ற பயத்தில் நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு அவரை ஒருமையில் பேச வேண்டும், அவரை அவமானப்படுத்த வேண்டும், அவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ண வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அவரோட கண்ணாடியை கேலி பண்ணுவதும் அவருடைய கண்ணு தரலையா அப்படின்னு சொல்லி கேட்பதும் இதெல்லாம் எந்த வகையில் வருது? ஒரு மாற்றுத்திறனாளி நாளைக்கு வர்றாரு அப்படின்னா, அவர் கையில் ஸ்டிக்கு ஊண்டிட்டு வர்றாரு அப்படின்னா, நொண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்களா? நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா? எந்த வகையில் நியாயம்? அவருக்கு கண் குறைபாடு இருப்பதனால கண்ணாடி போடுறாரு அப்படின்னா அதை நீங்கள் கேலி பண்ணுவீங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு நீதிபதி என்ற வரம்பை நீங்கள் மீறி இருக்கிறீங்க, அவள் கண்ணாடி போடக்கூடிய அத்தனை நபர்களையுமே நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இதுக்கே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமே? எந்த அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க? யார் உங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அப்படின்றது தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. நாம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களிடமிருந்து இந்த வழக்கு தற்போது தலைமை நீதிபதிக்கு மாற்றப்பட்டுருச்சு. இந்த வழக்கை தலைமை நீதிபதி விசாரிக்க கூடாது, ரத்து செய்யணும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இவர் சாதி மத ரீதியாக தீர்ப்புகளை கொடுத்ததற்கான ஆதாரங்களை எழுத்துப்பூர்வமாக வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்துட்டாரு. அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார். இது குறித்து விசாரணை என்பது உடனே துவங்க வேண்டும் அப்படின்ற இரண்டாவது கோரிக்கை வைக்கிறோம். மூன்றாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டு மக்கள், சாமானிய மக்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் நீதிமன்றங்களை அணுகுறாங்க, அதோட எதிர்பார்ப்போட. ஆனால் அதை சீர்குலைக்கும் விதமாக குற்றம் சாட்டப்பட்டவரோ குற்றம் சாட்டுபவரோ யாராக இருந்தாலும் கண்ணியமாக நடத்த வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஆனால் இது அவர் மீறி இருக்கிறார் நீதிபதியான சுவாமிநாதன் அவர்கள். ஒருத்தருக்கு கண் குறைபாடு இருக்குது, அதனால கண்ணாடி போட்டிருக்கிறார் அப்படின்னா அதை கேலி செய்கிறார். அதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு எழுது. நீலாம் போராளியா, காமெடி பீஸ் அப்படின்றதுலாம் ஒரு வழக்கறிஞரை பார்த்து சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கு இவர் கொடுத்தது அப்படின்ற கேள்வி வருது. இதனாலே இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த மூன்றாவது கோரிக்கையுமே நாங்கள் வைக்கிறோம். நன்றி.